श्रीगुरुभ्यो नमः। हरि ओम्। ॐ निधाय हृदि विश्वेशं विधाय गुरुवन्दनं बालानां सुखबोधाय क्रियते तर्कसङ्ग्रहः। रसनग्राह्यो गुणः रसः स च मधुराम्ललवणकटु कषाय तिक्तभेदः षड्विधः। पृथ्वी जलवृत्तिः तत्र पृथिव्यां षड्विधः जले मधुर एव। ரசனகிராஹ்யோ அப்படின்னுட்டு மாத்திர பதம் கொடுக்காமலே சொல்லியிருக்காங்க. ரசலக்ஷணம் ரசாதி வாரணாய குணைதி, ரூபத்தாது வாரணாய ரசனைதி, ரசத்துவாதி வாரணாய குணைதி. ரசத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு லட்சணம் பண்ண போனது ரசத்துக்கு, ஆனா லட்சணம் போனது ரசத்துவத்துல. ஏன்னா அதுவும் கூட அதனால மாத்திரம் கிரகிக்கப்படக்கூடியது. ரசத்துவமும் கூட நாக்கினால் தான் கிரகிக்கப்படக்கூடியது. அப்படிங்கறதுனால ரசமும் ரசத்துவம் சமவாய சம்பந்தத்துல இருக்கு, பிரிக்க முடியாத சம்பந்தத்துல இருக்கு. அதனால அதுவும் நீங்க இதை பிடிச்சானா அதுவும் பிடிச்சாகணும், ஒரு வழி இல்லை. அப்படிங்கறதுனால அதுல லட்சணம் போயிடக்கூடாதுங்கிறதுக்கோசம் நீங்க என்ன பண்றீங்க, குணம் அப்படின்ற பதத்தை கொடுக்குறீங்க. ரூபத்வாதவாதி வியாப்தி வாரண ரசனேதி. கிராஹ்ய குணகன்னு சொல்லி சொன்னா, ரசனங்கிறத விட்டுட்டு கிராஹ்ய குண அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகும், ரூபமும் கிரகிக்கப்படக்கூடிய குணம். அதனால மத்த எல்லாத்துலயும் போயிடும். அதை நிராகரிக்கிறதுக்கும் ரசன அப்படிங்கிற பதத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கு. பிருத்திவி ஜலயோர் இத்தியர்த்தः. பிருத்திவி ஜல விருத்தி அது எங்க இருக்கு அப்படின்னா பிருத்திவிலையும் ஜலத்திலையும் இருக்கு, நீர்லயும் நிலத்திலையும் இருக்கு. ஷட்வித இதி அத்திர ரச இத்தி அனுவர்த்ததே. ஷட்வித தத்த பிருத்திவியாம் ஷட்வித அப்படின்னா என்னது 6 விதம் அப்படின்னா 6 விதமான ரசம். பிருத்திவியில 6 விதமான ரசம், ஜலத்துல மதுர மாத்திர ரசம் அப்படின்ட்டு தெரிஞ்ச ரசம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கிராணகிராஹ்ய குணः கந்தः ச ச திவிதः சுரபிர் அசுரபிஷ்ச பிருத்திவி மாத்திர விருத்தி. கிராணகிராஹ்யோ குணः கந்தः. கிராணத்தினால மாத்திரம் கிரகிக்கப்படக்கூடியதான, மூக்குனால மாத்திரம் கிரகிக்கப்படக்கூடியதான அந்த விஷயத்துக்கு பேரு கந்தம், வாசனை. அது 2 வகை, நல்ல வாசனை கெட்ட வாசனை அப்படின்ட்டு. பிருத்திவி மாத்திர விருத்தி, பிருத்திவியில மாத்திரம் இருத்தல் உடையது. ஏன்னா கந்தவதி பிருத்திவின்றதுனால பிருத்திவியில மாத்திரம் இருக்கக்கூடியதுன்னு ஆகுது. கந்தத்வாதோ அதிவியாப்தி வாரணாய குணைதி. கந்தத்வம் திருப்பியும் கந்தத்வம் ரசத்துவம் அப்படிங்கிற மாதிரி கந்தத்வம் ரூபத்துவம் மாதிரி கந்தத்வம். கந்தத்வத்துல அதிவியாப்தி ஆகாம இருக்கிறதுக்கோசரம் குணம் அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது இருக்கு. ரூபாதாவது வியாப்தி வாரணாய கிராண கிராஹ்யத்தி. கிராண கிராஹ்யம்னு கொடுக்காம வெறும்னு குணம் எப்படின்னு கொடுத்துருந்தோம்னா என்ன ஆகும், ரூபத்துல போயிடும் லட்சணம். நீங்க பண்ண போனது கிராணத்துக்கு கந்தத்துக்கு லட்சணம் ரூபத்துக்கு போயிடும், ரூபம் மற்றதுக்கு எல்லாமே போயிடும். அதனால அதுல நிராகரிக்கிறதுக்கோசரம் கிராண கிராஹ்ய அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதா இருக்கு. பிருத்திவி சம்பந்த சத்வே கந்த பிரதீதி சத்வம். பிருத்திவி சம்பந்த அபாவே கந்த பிரதீதி அபாவதி. அன்வே வித்ரேகாபியாம் பிருத்திவி கந்தஸ்ய ஏவ ஜலே பிரதீதிர் ஓத்யா. பிருத்திவி மாத்திர விருத்தி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. எங்க இருக்கு இந்த வாசனையானது, எங்க இருக்கு அப்படின்னா பிருத்திவியில மாத்திரம் இருக்கு, நிலத்துல மாத்திரம் இருக்கு அப்படிங்கிறாங்க. என்னையா நிலத்துல மாத்திரம் இருக்கு, தண்ணி நாத்தெடுக்கிறது அப்படின்னு போமே, தண்ணி நாறுது, இன்னும் வாசனையா இருக்கு தண்ணி. கொஞ்சம் ஏலக்காயும் பொடிச்சு போட்டீங்கன்னா தண்ணி வாசனையா இருக்கும். வாசனையா இருக்கே தண்ணி அப்படிமா. ஒரு இடத்துல தண்ணி நாறுது, இன்னொரு இடத்துல தண்ணி வாசனையா இருக்கு. வாசனை தண்ணிலையும் கூட இருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்ல. பிருத்திவி சம்பந்த சத்வே கந்த பிரதீதி சத்வம். வியாப்தி கொடுக்குறாங்க. அன்பய வியாப்தியும் வெத்திரேக வியாப்தியும், நேர்மறையாகும் எதிர்மறையாகும். எங்கெங்கெல்லாம் புகை இருக்கோ அங்கெல்லாம் நெருப்பு இருக்கு, எங்கெல்லாம் நெருப்பு இல்லையோ அங்கெல்லாம் புகை இல்லை அப்படின்னு அன்வய வெத்திரேகம் வியாப்தி பண்ண மாதிரி இங்கேயும் பண்றான். பிருத்திவி சம்பந்த சத்வே கந்த பிரதீதி. பிருத்திவி இருந்ததுன்னா, பிருத்திவியோட சம்பந்தம் இருந்ததுன்னா வாசனை இருக்கு, பிருத்திவியோட சம்பந்தம் இல்லைன்னா வாசனை இல்லை. அப்படி அன்வய வெத்திரேக வியாப்தி மூலியமா பிருத்திவி தான் வாசனைக்கும் வாசனையோட நாட்டத்துக்கும் காரணம் அப்படின்ட்டு தெரியுது. நீர்ல அந்த வாசனை வர்றது அப்படின்றது காரணம் என்ன, அது பிருத்திவியோட ஒண்ணு சம்பந்தம் தான். ஏன் வாயு அப்படி, வாயுலையும் கூட அதே மாதிரிதான் புரிஞ்சுக்கணும். பிருத்திவியோட சம்பந்தம் இருந்ததுன்னா வாயு வாசனையா இருக்கும். என்ன வாசனையா இருக்கு, இந்த சூழ்நிலையே ரொம்ப வாசனையா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், ஊதுவத்தி கொளுத்து வச்சிருக்கீங்க, அந்த ஊதுவத்தியோட பிருத்திவி தன்மை வியாபிச்சிருக்கு எல்லா இடத்தையும். நாறுதுன்னா அங்க நாட்டமான பிருத்திவி தன்மை ஏதோ இருக்கு, அந்த இடமே நாறுது. சோ வாசனைக்கு காரணம் பிருத்திவி தான். வாயு கொண்டு போறது மாத்திரம் தான், அது விஷயத்த இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது. அதனால வகதி வாயு கொண்டு போறது அப்படிங்கிறதுனால வாயுனே பேரு. நானு தேசாந்தஸ்த கஸ்தூரி குசும சம்பந்த
पवनस्य एतद्देशे तत्सम्बन्ध अभावात् गन्धप्रतीति अनुपत्तिः न च वायु आनीत त्रिणुकादि संबंधो अस्ति एव इति वाच्यं। कस्तूर्याः न्यूनतापत्तेः कुसुमस्य च सचिद्धत्वापत्तेः इति चेत् न भोक्तृअदृष्ट विशेषेण पूर्ववत् त्रिणुकान्तर अनुपत्तेः कर्पूरादौ तु तथाभावात् न तथात्वमिति। சரி, வாயுல அப்படின்னு சொல்லி சொல்லாதீங்க. நீங்க ஒரு இடத்துல கஸ்தூரி வச்சிருக்கீங்க, அந்த கஸ்தூரியோட வாசனையானது இன்னொரு இடத்துக்கு வருது, வாயு தான் கொண்டு வருது. நீங்க தானே சொன்னீங்க வாயு கொண்டு வருது அப்படின்ட்டு. வாயு என்ன பண்றது? இது கஸ்தூரி, அந்த கஸ்தூரியிலிருந்து வாசனையை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி சொன்னா கஸ்தூரி என்ன ஆகணும்? ஓட்டை ஆகணும். ஏன்னா வாசனை அணுக்கள், வாசனை பரமாணுக்கள் இந்த கஸ்தூரியில் இருக்கு, அதைத்தான் காத்து கொண்டு வருது. அப்போ ஒரு ஒரு வாசனை பரமாணுவும் போக 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 கஸ்தூரியானது ஓட்டையாகணும். ஆனா கஸ்தூரி ஓட்டையாகுதோ? இல்ல. அதனால நீங்க சொல்ற லாஜிக் தப்பு. வாயுல வாசனை இருக்கு, வாயுல வாசனை இருக்கு. இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, இயற்கையிலேயே பெண்களின் கூந்தற்கு மனம் உண்டா இல்லையா அப்படின்னு நக்கீரம் பாட்டுக்கு அந்த கூத்தடிச்ச மாதிரி, பாண்டியன் கூத்தடிச்ச மாதிரி ஆயிடுது. இயற்கையிலேயே வாசனை இருக்கா இல்லையா? வாசனை இயற்கையிலேயே இருக்கு. ஏன்னா கஸ்தூரி சம்பந்தத்தினால மாத்திரம் உண்டாச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன ஆகுது? அந்த கஸ்தூரியானது ஓட்டை ஆகணும். ஆனா ஆகிறது இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி பேசாத நீ. அது காரணம் என்னன்னு புரிஞ்சுட்டு பேசு. என்ன அப்படின்னா காரணம் இதுதான். அதுல குறைவா கஸ்தூரி வெளியில வச்சிருந்தீங்கன்னா குறைவா ஆகணும் வாசனை. காலம் போக போக வாசனையும் குறையணும். ஆனா கஸ்தூரி அப்படியே வாசனையோடய இருக்கு. அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா போக்திரு அதிர்ஷ்டம், நம்மளுடைய புண்ணியம் தான். நமக்கு அந்த கஸ்தூரியோட வாசனையை அனுபவிக்கக்கூடிய புண்ணியம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா அந்த அனுபவமானது அந்த கஸ்தூரியானது குறையாம இருந்துட்டே இருக்காதனால. அதே சமயத்துல கற்பூரத்தை வச்சு பாருங்க, கற்பூர வாசனை ரூம் ஃபுல்லா இருக்கும். கொஞ்ச நேரத்தை பார்த்தா கற்பூரமே இருக்காது. கற்பூரம் கரைஞ்சு போயிடுறது காத்துல. கஸ்தூரி கரையறது இல்ல, கற்பூரம் கரையிறது. கஸ்தூரி கரையாததுக்கு காரணம் போக்தாவோட அதிர்ஷ்டம், நம்மளுடைய புண்ணியம். அதுல இவ்வளவுதான் புண்ணியம் இருக்கு, கற்பூரத்துல அவ்வளவுதான் புண்ணியம் இருக்கு, அதனால அது கரைஞ்சிடுறது. அப்போ நம்மளுடைய புண்ணிய பாபத்துக்கு ஏத்த மாதிரி கரையிறது கரையாம இருக்கிறது உண்டாகும். ஆனா வாசனை என்னது? பிருத்திவியோட லட்சணம் தான், வாயுவோடது இல்ல. அதை கொண்டு வர்றது மாத்திரம் தான் வாயு அப்படின்னு தீர்மானமாகுது. சப்த குணக்கம் ஆகாசம் சொல்லி ஆரம்பிச்சோம். அதுல இன்னொரு விசேஷம் விசாரம் நடந்தது. இப்ப நம்ம வாயுவையும் பார்த்தோம் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல சப்த குணக்கம் ஆகாசம் அப்படிங்கறத பத்தி நம்ம விசாரம் பண்ணணும். சப்த குணக்கம் ஆகாசம்னு சொல்லி சொன்னீங்கன்னா வேக்யூம் டியூப் இருக்கு, இந்த டியூப்லைட் இருக்கு, வேக்யூம் எல்லா காத்தையும் எடுத்துருவாங்க, அதுக்கு பேர் வேக்யூம். அது காத்தோட அம்சமே இருக்காது. ஆகாசத்துக்கு சப்த குணம் இருக்கு. அப்போ வேக்யூம் டியூப்ல ஒரு கார்னர்ல நீங்க சத்தத்தை உண்டு பண்ணினீங்கன்னா அடுத்த கார்னர்ல அது வரணும். ஆனா வேக்யூம்ல வராது. சப்தம் எங்க உண்டாடுதோ அங்கேயே அழிஞ்சு போயிடும், டிராவல் ஆகாது சப்தம். வேக்யூம்ல காற்று இல்லாத இடத்துல, காற்று நீக்கிய இடத்துல சப்தமானது டிராவல் ஆகாது, போகாது சப்தம். எந்த இடத்துல சப்தம் உண்டு பண்றீங்களோ அந்த இடத்துலயே சப்தம் இருக்கு, அந்த இடத்துல அழிஞ்சிரும். ககாரம் அப்படின்னா அந்த ககாரம் உண்டான க்ஷணம், ககாரம் நிக்கிற க்ஷணம், ககாரம் அழிய க்ஷணம் மூணுமே ஒரே இடத்துல நிற்கும். அந்த ககாரமானது டிராவல் ஆகாது. முன்னாடி சொன்னாங்க வீச்சி தரங்க நியாயன கதம்ப குசும நியாயன அப்படின்ட்டு. கதம்ப முக்குல நியாய, கதம்ப குசும நியாயம், என்ன நியாயம்னு சொல்லலாம், ரெண்டும் சேம் தான். முக்குலம் குசுமம் ரெண்டுமே ஒண்ணுதான். பூ அப்படி பூ விரிகிற மாதிரியோ இல்ல அந்த தரங்கம் நீர் அலையானது வர்ற மாதிரியோ இந்த இடத்துல சப்தமானது டிராவல் ஆகிறது இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல ஆகாசமானது கேரியர். ஆகாசம்னா அந்த சப்தத்தை கொண்டு போறது. சயின்ஸ்ல இன்னைக்கு என்ன சொல்றான், அங்க அன்னைக்கு தாக்கத்துல என்னத்த சொன்னானோ இப்ப சயின்ஸ் என்ன சொல்றான், சப்தமானது பாக்கெட்டா டிராவல் பண்ணுமா. சப்தம் ஒரு பாக்கெட்டா டிராவல் பண்ணும். சப்தத்துக்கு பேரு அந்த சப்த பாக்கெட், அது போனான்ஸ் அப்படிமா பேரு.
எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படிங்கிற மாதிரி இது பேர் போனான். ஒரு ஒரு பேக்கெட்டா டிராவல் பண்ணும் சப்தம். அப்போ அடுத்தடுத்த சப்தம் தள்ளி தள்ளி விடும். இதை டிராவல் பண்றது பூ வந்து எப்படி விரிச்சு தள்ளி விடும் போது இந்த மாதிரி தள்ளி விடுறது. நீ சயின்ஸ் இதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கான் சாஸ்திரத்தை. சாஸ்திரத்துக்கும் சயின்ஸுக்கும் நம்ம சம்பந்தமே படுத்தல. சாஸ்திரம் வந்து அனுபவபூர்வமா எழுதப்பட்ட விஷயம், சயின்ஸ் வந்து ஹைப்போதட்டிக்கலா எழுதப்பட்ட விஷயம். ஒரு கற்பனையை வச்சுட்டு அதுக்கு ஆதாரமா அவன் எழுதிட்டு போயிட்டே இருப்பான். அது வந்து தியரியாவும் இருக்காது, பிராக்டிக்கலாவும் இருக்காது. அது நீங்க வந்து ஒரு கணக்கு போட்டு கூட்டி கழிச்சு காமிக்கவும் முடியாது, இல்லைன்னா நேரடியா அனுபவிக்க முடியாது அந்த விஷயத்த. சயின்ஸ்னால சொல்ற விஷயத்த சும்மா ஏதோ நான் சொல்லணும்னு சொல்லிட்டான், நாளைக்கு வேற ஒன்றத்தை மாத்தி சொல்லுவான். எல்லா விஷயத்திலையும் சயின்ஸ் எல்லா இடத்துலையும் அதே தான் பிரச்சனை. ஒரு காரணமும் இவங்களால சொல்ல முடியாது. ஏதோ காரியத்தை மாத்திரம் வச்சுட்டு ஏதோ அனுமானம் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா அந்த அனுமானம் மாறிண்டே இருக்கும் ஒரு நேரத்திலையும். உலகம் உருண்டம்மா இல்ல உலகம் தட்டம்மா, உலகம் இது சூரியனை சுத்தி வருது அப்படிமா, சூரியன் உலகனை சுத்தி வருதுமா, மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பான். இவனுக்கு என்ன பேசுறோன்னே தெரியாது. ஒரு நேரத்தை சொல்லுவா உலகம் விரிஞ்சின்னு இருக்கும்பா, இன்னொரு பிளஸ் உலகம் சுருங்கின்னு இருக்கும்பா. அவங்களுக்கு காஃபி குடிச்சா டயபெட்டிஸ்க்கு நல்லதும்பா, காஃபி குடிச்சா டயபெட்டிஸ்க்கு எடுத்துருமா, ப்ரெஷருக்கு காஃபி நல்லதும்பா, ப்ரெஷருக்கு காஃபிக்கு எடுத்துருமா. ஒன்னு அவனோட புத்திக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டே இருப்பான், மாறிட்டே இருக்கும் அது ஒரு நிலைக்கும். அதனால சயின்ஸ் ஹைப்போதாட்டிக்கல், அது வந்து ஒண்ணுமே இல்லை, வேஸ்ட். இங்க நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, இன்னைக்கு இந்த மாதிரி இந்த உலகத்துல சப்த வணக்கம் ஆகாசம்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல டிராவல் பண்ண மாட்டேங்கிறதே அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, எப்படி நீர்ல வந்து அதோடைய வாசனை நிலத்தோட சம்பந்தத்தினால உண்டாறதோ, சப்தமும் டிராவல் பண்றதுக்கு காரணமா காத்து இருக்கணும், காத்து கொண்டு போகணும். அதை காத்து இல்லாத இடத்துல சப்தமானது டிராவல் ஆகாது. அதுதான் அங்க விசாரம். துகிந்திரிய மாத்திர கிராஹ்ய குண ஸ்பர்ஷः திரிவிதः शीतोष्ण अनुष्णा शीत वेदात् पृथ्वी जल तेजो वायु वृत्तिः तत्र शीतो जले उष्ण तेजसी अनुष्णा शीतः पृथ्वी वायोः. துகிந்திரியத்தினால மாத்திரம் கிரகிக்கப்படக்கூடிய குணத்துக்கு பேரு ஸ்பர்ஷம். அது 3 வகை. குளிர்மை, சூடு, குளிர் ஒண்ணு சூடும் இல்லாம என்ன சொல்லுவான், நரம் கரம் அப்படிமா. கரம் பாணி, டண்டா பாணி, நரம் கரம் ரெண்டுத்துக்கும் நடுவில் அது. அது சூடும் இல்ல குளிர்மையும் இல்ல, வெது வெதுன்னு இருக்கிறது அந்த மாதிரி. அது எப்படி எங்க இருக்கு அப்படின்னா, பிருத்திவி ஜல தேஜோ வாயு 4 இடத்துலயும் இருக்கு. சீத்தமானது குளிர்ச்சியானது நீர்ல இருக்கு, நெருப்புல சூடு இருக்கு, நிலத்திலையும் வாயுலையும் சூடும் இல்லாம குளிர்மையும் இல்லாம மீடியம் டெம்பரேச்சர். பதக்கிருத்தியம் ஸ்பர்ஷவத்வாதவதி வியாப்தி வாரணாய் குண இதி. முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பர்ஷம் ஸ்பர்ஷவத்வம், ஸ்பர்ஷவத்வத்துக்கு போகாம இருக்கிறதுக்கு குணம்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ரூபாதவதி வியாப்தி வாரணாய் துகிந்திரி இதி. கிராஹ்ய குணம் அப்படின்னு சொல்லி சொன்னா ரூபம் முதல் இதெல்லாம் போயிடும். அதனால அதை போகாம இருக்கிறதுக்கோசம் திரவேந்திரியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரியத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கு. சங்கியாதி வாரணாய மாத்திரபதம். மாத்திரம் இதுக்கு சொன்னது இங்க, மற்ற இடத்தையும் சொல்லாம இங்க திடீர்னு திருப்பி மாத்திரம் வந்திருக்கு. ரூப மாத்திர சக்ஷு மாத்திர அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற எங்கேயும் மாத்திரம் சொல்லல, இங்க திருப்பி மாத்திரம் சொல்லியிருக்கு. எதுக்கு திருப்பியும் அதே மாதிரி எண்ணிக்கை தொட்டு எண்ணிக்கைய உணர முடியும். அதனால அதுல இருந்து போகாம இருக்கிறதுக்கோசரம் மாத்திர பதம். தத்ரேதி பிருத்திவியாதி சதுஷ்டேதி சீத இது சீதஸ்பர்ஷ, உஷ்ண இது உஷ்ணஸ்பர்ஷ. அப்படி பிருத்திவி முதலிய 4த்துலயும் அப்படிங்கிறதுக்கோசம் தத்ர அப்படின்னு சொல்லி, தத்ர சீதோ அப்படின்னு சொல்லி சொன்னது அந்த 4த்துக்கும் நடுவுல அப்படின்ட்டு. ஜல சீதக ஜலே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு. சீத்தம்னா என்னது, குளிர்மை ஜலத்தில் அப்படின்னா குளிர்மையான உணர்ச்சி, தொடு உணர்ச்சி நீங்கள் ஜலத்தில் அனுபவிக்கலாம், நீர்ல அனுபவிக்கலாம். சூடான தொடு உணர்ச்சியை நீங்க நெருப்புல அனுபவிக்கலாம் அப்படின்ட்டு அந்த தொடு உணர்ச்சியை பத்தி சொல்லியிருக்கு. ரூபாதி சதுஷ்டயம் பிருத்திவ்யாம் பாகஜம் அனித்யம் ச அந்யத்ர பாகஜம் நித்யம் அனித்யம் ச நித்யகதம் நித்யம் அனித்யகதம் அனித்யம். ரூபம் முதலிய 4மே பிருத்திவியில பாகஜமாக நித்தியமாகும், பாக்கஜமா இருக்கிறது அனித்தியமா இருக்கு. பாக்கஜமாகவும் இருக்கு அனித்தியமாகவும் இருக்கு. மற்ற இடத்துல எல்லாமே நித்தியமாவும் அனித்தியமா இருக்கு, அபாகஜமா இருக்காது, பக்குவம் அடையாததா இருக்கு. இதுல பரகிருத்தியம் இல்லை. அடுத்தது ஏகத்வாதி விவகார ஹேது சங்கியா स न द्रव्य वृत्ति एकत्वादि पराभर्यन्ता एकत्वं नित्यम् अनित्यं च नित्यगतं नित्यम् अनित्यगतं अनित्यं द्वित्वादिकं च सर्वत्र अनित्यमेव. அப்படி
ஏகத்துவம் முதலியது 1 2 3 அப்படின்ற தன்மை எண்ணிக்கை தன்மை வந்து அதுக்கு காரணமானது சங்கியா எண்ணிக்கை. அது எல்லா 9 திரவியத்துல இருக்கு, 9 திரவியத்திலயும் இருக்கு. ஏகத்வாதி பராத பரியந்தா 9 திரவியத்திலயும் இருக்கு. 0ல இருந்து 1ல இருந்து 9ங்கிறத விட 9 திரவியத்திலயும் இருக்கீங்க, புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி அப்படின்னு சொல்லி சொன்னா திரவியம் நவைவ அப்படின்னு சொல்லிட்டு திரவியானி நவைவன்னு சொல்லியிருக்கு. இப்ப அந்த நவ திரவியத்திலயும் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இங்க ஏகத்வாதி பராத பரியந்தா எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா நெகட்டிவும் ஜீரோவும் நீங்க கணக்குல எடுக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நெகட்டிவ்லயும் இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கு. -∞ to +∞ ஆயிடும். அது -∞ ஒரு கற்பனை எண்ணிக்கை மாத்திரம் தான். ஏகத்துவம் நித்தியம் அனித்தியம் ஏகத்துவம் நித்தியமாகவும் அனித்தியமா இருக்கு. நித்தியகத்தம் நித்தியம் அனித்தியகத்தம் அனித்தியம். நித்தியம் எதுல இருக்கோ அது நித்தியமா இருக்கு. அனித்தியமான விஷயத்துல அனித்தியமான எண்ணிக்கை இருக்கு. எது எப்படி அப்படின்னா நவதிரவிய விருத்தி. இது தித்வாதிகம் சர்வத்திர அனித்தியம். 2 1 மாத்திரம் தான் நித்தியத்துல இருக்கிறது நித்தியம், அனித்தியத்துல இருக்கிறது அனித்தியம். ஆனா 2ல இருந்து ஆரம்பிச்சா எல்லாமே அனித்தியம் தான். ஏகத்வாதி பிரகாரகோ யோ விவகாரः ஏகோ द्वौ இத்தியாதி ஆத்மக தஸ்ய ஹேது சங்கியா இத்தியர்த்தः. 1 2 3 4 அப்படிங்கிற எண்ணிக்கைக்கு காரணமா எது இருக்கோ அதுக்கு பேரு, அந்த விவகாரத்துக்கு பேரு சங்கியா எண்ணிக்கை. ஏன் எப்படி அப்படின்னா 1 2 3 அப்படின்ற எண்ணத்தை எண்றோமோ அந்த மாதிரி விவகாரத்துக்கு. கட்டாதிவாரணா ஏகத்வாதி விவகார ஹேத்து அப்படி மாத்திரம் சொல்லியிருந்தோம் அப்படின்னா பானையும் விவகாரத்துக்கு, நீர் கொண்டு வர விவகாரத்துக்கு பானையும், நீரை தாங்கி வச்சுக்கிறதுக்கு பானையும் காரணமா இருக்கு. அதனால அது விவகார ஹேத்துவாயிடுறது. அதனால அங்க லட்சணம் போயிடும். நீங்க லட்சணம் பண்ண போனது சங்கியால, லட்சணம் போனது பானைக்கு. அதனால ஏகத்வாதி விவகார ஹேத்து அப்படின்னு சொல்லியிருக்கு. காலாதிவாரணாய அசாதாரணேத்யபி தேயம். ஏகத்வாதி விவகார ஹேத்து காலத்திலையும் இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா காலம் எல்லாத்துலயும் சம்பந்தப்பட்டதா இருக்கு. அதனால என்ன பண்ணணும், ஏகத்வாதி விவகார அசாதாரண ஹேத்து அப்படின்னு சொல்லி சொல்லணும் நீங்க. அப்ப லட்சணம் கரெக்ட் ஆயிடும். சங்கியா அவதரியத்தி அவிது அஸ்தி நவா இதி ஆக. ஆனா எண்ணிக்கைக்கு முடிவு இருக்கா முடிவு இல்லையா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஏகத்வாதி ததா ஏகம் தசம் சதம் செய்வ சஹஸ்ரம் மைதம் ததா லக்ஷம் ச நியுதம் செய்வ கோட்டிர் அர்புதமேவ ச விருந்தம் கர்போ நிகர்பஸ்ச சங்கः பத்மஸ்ச சாகரः அந்த்யம் மத்யம் பரார்த்தம் ச தசவ்ருத்யா யதாக்ரமம் இதி மஹத் உக்தேஹே பராத பர்யந்தைவ சங்கியா இது பாவக. அப்போ பரார்த்தம் வரைக்கும் தான் சங்கியா எண்ணிக்கை இருக்கு அப்படிங்கிறது, இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் எண்ணிக்கை இருக்கு அப்படிங்கிறது கணக்கு. ஏன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏகம் தசம் சதம் இது ஒண்ணுமே 10 10 நிலையில கூடுறது. 1 10 100 10 10 மடங்கா கூடுறது. அப்புறம் 100க்கு அப்புறம் 1000 1000 சஹஸ்ரம் 1000 1000க்கு அப்புறம் 10000 ஐதம் 10000க்கு அப்புறம் லட்சம் லட்சத்துக்கு அப்புறம் 10 லட்சம் நீதம் 10 லட்சத்துக்கு அப்புறம் கோடி கோடிக்கு அப்புறம் 10 கோடி அற்புதம் 10 கோடிக்கு அப்புறம் திருப்பி பிருந்தம் மில்லியன் ட்ரில்லியன் போயிட்டு இருக்குது. அதுதான் இங்க எண்ணிக்கை. மான விவகார அசாதாரணம் காரணம் பரிமாணம் நவதிரவிய விருத்தி தச்சதுர்விதம் அணு மகது தீர்க்கம் ஹ்ரஸ்வம் சேதி. மான விவகார அசாதாரணம் காரணம் பரிமாணம். எண்ணிக்கை நீங்க அளவ, மானம்னா பிரமாணம் அளவு, நீங்க மானே தாத்து அளவை நீங்க எடுக்கிறதுக்கு காரணமான ஒரு அசாதாரணமான காரணம் என்னது, பரிமாணம். நவதிரவிய விருத்தி 9 திரவியத்திலும் இருக்குது. தச்சதுர்விதம் அது 4 வகை, அணு மகது தீர்க்கம் ஹ்ரஸ்வம் இதி. சிறியது பெரியது, அதே மாதிரி குட்டையானது நெட்டையானது அப்படின்னு 4 வகை. மானம் பரிமிதி தஸ்யா யோ விவகாரः இதம் மகத் இதம் அணு இத்தியாத்மகः தஸ்ய காரணம் பரிமாணம் இத்யர்த்தः. பரிமாணம் மானம் சொல்லி சொன்னா பரிமிதி அளவு, அந்த அளவை புரிஞ்சுக்கிற அளவை அறிகிற ஞானத்துக்கான அந்த விவகாரத்துக்கு காரணம், அசாதாரண விவகாரத்துக்கு காரணம் இங்க பரிமாணம்னு சொல்லப்படுறது. அசாதாரணம் சொல்றதுக்கு காரணம் என்ன, காலத்துல எல்லாம் போயிடாம இருக்கணும்ன்றதுக்கோசரம். தண்டாதி வாரணாய மானீதி காலாதோ வாரணாய அசாதாரணி. காலத்திலிருந்து நிராகரிக்கிறதுக்கு அசாதாரண காரணம் சொல்லியிருக்கு. தண்டத்திலிருந்து அசாதாரண காரணம் மாத்திரம் சொன்னோம்னா
தண்டமும் பானை பிடிக்கிறதுக்கு அசாதாரண காரணம். சாதாரண காரணம் களிமண், சக்கரம் முதலியது. கம்பு எந்த கம்பு வேணாலும் யூஸ் பண்ணலாம், அதனால அசாதாரண காரணம் அது. அதனால அங்க போயிடக்கூடாதுன்றதுக்கோசரம் நீங்க வந்து மானம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க, மான விவகாரம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. விவகார அசாதாரண காரணம் சொல்லாம சப்தத்துவ வாரணாய காரணம் இது. மான விவகார அசாதாரணம் பரிமாணம், மான விவகார அசாதாரணம் பரிமாணம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னாகும் சப்தத்துவத்திலையும் மான விவகாரம் இருக்கு. அதனால எத்தனை சப்தம் நல்லா ஜாஸ்தியா கம்மியா அப்படின்ட்டு அதுல போகாம இருக்கணும். நீங்க என்ன பண்றீங்க, காரணம் சொல்லி விடுறீங்க. நவதர்பீதி சதுர்விதமபி பரம மத்தியம பேதேன திவிதம். தத்ர பரமாணுத்வ ஹ்ரஸ்வத்வே பரமாணு மனசோஹோ, மத்தியமாணுத்வ ஹ்ரஸ்வத்வே துவனிகே, பரமமஹத்வ தீர்க்கத்வே ககனாதோ, மத்தியமஹத்வ தீர்க்கத்வே கடாதோ. அப்படியே ஒரு சைஸ்லயும் அதுலயும் 2 வகை இருக்கு, பரம மத்தியம அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 4மே அணு மகத்து தீர்க்கம் ரசம்னு 4 சொன்னீங்களே, அதுலயும் கூட 2 பேதம் இருக்கு. ஒண்ணு பரம அப்படின்னு இருக்கு, ஒண்ணு மத்தியம அப்படின்னு இருக்கு. ஒண்ணு பெருசு, இன்னொன்னு வந்து நடுத்தரமானது அப்படின்னுட்டு. அதுல என்ன அப்படின்னா பரம அணுத்வே, பரமமான ரொம்ப சின்னதான அணு அப்படின்னும் போது பரம அணுத்துவ ரசத்தே, பரம அணுவான ரசமா இருக்கிறதுல என்னது பரமாணுவோ இல்ல பரம ரசமோ இருக்கிறதுல நீங்க என்ன பண்ணணும், பரமாணு மனசோகோ. பரமாணு வந்து பரமத்து, பரம ரசம் வந்து மனசு. ரொம்ப குட்டையானது மனசு, குட்டியானது மனசு. மத்தியம அணுத்துவ, மத்தியம அணு அப்படின்னு சொல்லி சொன்னா துவனுக்கு, சின்னதும் இல்ல பெருசும் இல்ல, அதனால துவனுக்கு. மத்தியம ரசமா இருக்கிறது வந்து அதுவும் துவனுக்கு தான். பரம மகத்துவ தீர்க்கத்வே ககனாதோ, பரம மகத்து பரம தீர்க்கம் எங்க ககனத்துல, மத்திய மகத்துவ தீர்க்கத்வே கட்டாதோ, மத்திய மகத்து மத்திய தீர்க்கம் எங்க இருக்கு அப்படின்னா கட்டத்துல. ஏதத் மௌத்திகாதிகம் மௌத்திகாதிதம் மௌத்திகம் அணு இதி விவகாரஸ்ய அபகிருஷ்ட மகத்துவ ஆசிரியத்வாத் கௌனத்துவம் போத்தியம். இந்த முத்து மாலையோட இந்த முத்துமணியோட இந்த முத்துமணியானது சின்னது அப்படின்ற அந்த விவகாரம் வந்து கௌனமானது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏவமேவ கேதனாத் வியஞ்சன ஹ்ரஸ்வம் இதி இத்யத்ர நிகிருஷ்ட தீர்க்கத்வாத் கௌனம் இதி. மற்ற இடத்துல இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும், அதை காட்டிலும் இது சின்னது இதை காட்டிலும் அது பெருசு அப்படின்ற விவகாரத்துல கௌனத்தன்மை தான் காமிக்கிறமே தவிர இது வந்து, ஏன்னா நான் இந்த வகையை தவிர வேற ஒன்றும் வகை இல்லை. மத்தியம ரொம்ப ஜாஸ்தி பிரிக்க போனோம்னா பரம மத்தியம அப்படிங்கிற பேதம் தான் வர முடியும். அதனால இதை தவிர வேற இது அளவு இல்லை அப்படிங்கிறதுனால அதுல பேதம் பார்க்க முடியாது. பிருத்தக் விவகார அசாதாரணம் காரணம் பிருத்தக்துவம் சர்வதிரவிய விருத்தி. வேறுபடுத்தி பார்க்கறதுக்கான அசாதாரணமான ஸ்பெஷல் காரணம் என்னது, பிருத்தக்துவம். சர்வ திரவிய விருத்தி எல்லா திரவியத்திலும் இருக்குது. அயம் அஸ்மாத் பிருத்தக் இதி யோ விவகாரஹ தஸ்ய காரணம் பிருத்தக்துவம் இத்யர்த்தः. இதிலிருந்து வேறுபட்டது அப்படின்றதுக்கு எது காரணமா இருக்கோ, எந்த விசேஷமான காரணம் இருக்கோ அதுக்கு பேர் பிருத்தக்துவம். தண்டாதிவாரணாய பிருத்தக், தண்டாதிவாரணாய பிருத்தக் இதி. விவகார அசாதாரண காரணம் சொன்னா திருப்பி தண்டத்துல போயிடும். பானை பிடிக்கும் போது அந்த கொம்பு என்ன இருக்கோ அந்த கொம்புல போயிடும், அசாதாரண காரணம் அதுவும், அதனால அதுல போயிடும். அதனால நீங்க என்ன பண்றீங்க, பிருத்தக்துவ பிருத்தக் விவகார அப்படின்னு சொல்லி பிருத்தக் அப்படின்ற அந்த பதத்தை கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆனா பிருத்தக் விவகார காரணம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மாத்திரமும் அசாதாரணன்றதை கொடுக்காம விட்டீங்கன்னா என்ன ஆகும், காலம் வந்து பிருத்தக் விவகாரத்துக்கு காரணமா இருக்கிறது எல்லாத்துலயும். நேத்தி பண்ணது இது இன்னைக்கு பண்ணது பிரிச்சு காமிச்சிட்டீங்களே காலத்தை வச்சு, அதனால காலிக்க சம்பந்தத்துல அது வேறுபடுத்தி காமிக்கிறது. அதனால என்ன பண்றீங்க நீங்க அங்க அசாதாரணம் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. பிருத்தக் விவகாரத்துவ தர்ம வாரணாய காரணம் இதி. காரணம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன, பிருத்தக் விவகார அசாதாரணம் பிருத்தக் விவகார பிருத்தத்துவம் அப்படின்னு பிருத்தக் விவகாரம் பிருத்தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பார்த்தா போதுமே அப்படின்னு சொல்லி கேட்டா பிருத்தக் விவகாரத்துவ தர்மத்துல போயிடும் லட்சணம். நீங்க பிருத்தக் விவகாரத்துக்கு போனீங்க லட்சணம் எங்க போயிடும், பிருத்தக் விவகாரம் பிருத்தக் விவகார தன்மையில. அதனால அதுல பிரிச்சு காமிக்கிறதுக்கோசரம் காரணம்னு கொடுக்க வேண்டியதாக. சயுக்த விவகார ஹேது சம்யோக சர்வதிரவிய விருத்தி. 2 பொருள் சேர்றதுக்கான காரணமானது
சம்யோகம், அது எல்லா திரவியத்திலும் இருக்கு. இமோ சயுக்தோ இதி யோ விவகார தஸ்ய ஹேது சம்யோக இத்யர்த்த. இது ரெண்டும் சேர்ந்து இருக்கு அப்படின்றது போது அந்த சேர்ந்து இருக்கு அப்படின்ற என்ன விவகாரமோ அதுக்கு எது காரணம்னா இந்த சயுக்தம், இந்த சம்யோகம் தான். தண்டாதி காரணே சயுக்த விவகார இத்தி. விவகார ஹேத்து அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா கம்புல திருப்பி போயிடும், அதுவும் விவகார காரணம் ஆயிடுறது, பானம் முதலீட்டுல போயிடும். அதனால அதுல இருந்து பிரிச்சு காமிக்கிறதுக்கோசரம் சயுக்தா அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதா இருக்கு. காலாதிவாரணை அசாதாரண தேயம், சயுக்த விவகார அசாதாரண காரணம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதுக்கான காலத்துல போயிடும் இல்லாட்டி லட்சணம். எல்லாத்தோடையும் சேர்றதோ பிரிக்கிறதோ, எந்த ஒரு சிருஷ்டியானது உண்டானாலும் கிருத்தகம் தத்தது அனித்தியம்னு சொல்றீங்கல்ல, எந்த ஒரு ஜன்னிய பதார்த்தமா இருந்தாலும் அந்த ஜன்யத்தோட அந்த சிருஷ்டியானதோட காலம் காலிக்கு சம்பந்தத்தோட இருக்கும். அதனால அசாதாரணம், அசாதாரண காரணம் சொல்லி காலத்தை நிராகரிக்கணும். நீங்க சாதாரண சம்பந்தத்தோட காலமும் தேசமும் எல்லாத்தோடையும் இருக்கும், நீங்க நிராகரிக்கவே முடியாதத. அதனால அசாதாரணம் சொன்னா அது நிராகரிக்கப்பட்டதாயிடும். சயுக்த விவகாரத்வே தர்மி அதிபிரசக்தி வாரணாய ஹேதுருதி. திருப்பி முன்னாடி மாதிரி சயுக்தத்துவ அப்படின்றதுல போயிடும். அதனால அதுல போகக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் நீங்க என்ன பண்றீங்க, ஹேது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. உபதர்ஷித லட்சண சதுஷ்டயே அசாதாரண பதம் தேயம். சொல்லப்பட்ட 4 லட்சணத்திலையும் நீங்க என்ன பண்ணணும், அசாதாரண காரணம்னு சொல்லணும். क्वचित् पुस्तके परिमाण पृथक्त्व लक्षणे ईश्वर इच्छादि वारणाय असाधारण इति दृश्यते तत्तु आधुनिकैः न्यस्तमिति बोध्यम. சில புத்தகத்துல ஈஸ்வர இச்சையால இருந்து அதை நிராகரிக்கிறதுக்கோசரம் பரிமாணத்திலையும் பிருத்தத்துவத்திலையும் அசாதாரணம் சொல்லியிருக்கான். அது இப்ப புதுசா போட்டவங்கள பழைய புத்தகத்துல இல்ல, இது பழைய புத்தகத்துல இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. संयोग नाशको गुणः विभागः. संयोग संयोगம் சொல்லி சொல்றானே, அந்த संयोगம் கூட ரெண்டு வகைப்படுறது. ஒன்னு கர்மஜ, இன்னும் संयोगஜ. கர்மஜ அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு செயலும் கையும் சேரும் போது அது கர்மஜம், கர்மத்தினால உண்டாரு, கர்மத்தை முண்டி பண்றதுக்குள்ள கர்மத்துக்காக உண்டாருதோ. புஸ்தகமும் கையும் சேர்றது இல்ல ரெண்டு கையும் இப்படி சேர்ந்து இருக்கிறது, இது வந்து संयोगज. द्वितीयो हस्तपुस्तकयो संयोगात् काय पुस्तक संयोगः. आद्यो हस्तक्रियायोः हस्तपुस्तक संयोगः. அப்போ புக் எடுக்கிறீங்க, இந்த புக் எடுக்கும்போது நீங்க எடுக்கிற அந்த செயல் போது கையும் புஸ்தகமும் சேருது இல்ல, அது கர்மஜம். கர்மத்தினால புஸ்தகத்தை எடுக்கிறேன் அப்படிங்கும் போது அந்த கையும் புஸ்தகமும் சேர்றது வந்து கர்மஜ संयोगம். ரெண்டாவது வகை संयोगஜ அப்படின்னு சொல்லி சொல்றது என்னது அப்படின்னா, புஸ்தகத்தை எடுத்தீங்க, இப்ப புஸ்தகமும் கையும் சேர்ந்திருக்கு, புஸ்தகமும் கையும் சேர்ந்திருக்கிறதுனால உடலும் புஸ்தகமும் சேர்ந்திருக்கிறது ரெண்டாவது வகை. இதை வச்சுதான் என்ன பண்ணுவாங்க காலேஜ்ல எல்லாம், என்ன டேபிள்ல தர புஸ்தகத்துல புஸ்தகம் டேபிள்ல இருக்கு, டேபிள் தரையில இருக்கு, அதனால புஸ்தகம் தரையில இருக்கு அப்படிமா லட்சணம். புஸ்தகம் எங்க இருக்கு, தரையில இருக்கு அப்படிமா. A equal to B, B equal to C, therefore A equal to C அப்படிங்கும் போது அதுக்கு உதாரணம் அந்த லட்சணமா இதை கொடுத்துருவான். இதுக்குதான் உதாரணம் எடுக்கணுமா, இருக்கு புஸ்தகம் டேபிள்ல இருக்கு, டேபிள் தரையில இருக்கு, அதனால புஸ்தகம் தரையில இருக்கு அப்படிமா. இது தரையில எப்படி இருக்கு, புஸ்தகம் தரையில இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டாவது வகை संयोगஜ संयोगத்துல இருக்கு. संयोग नाशको गुणः विभाग. ரெண்டு சேர்ந்ததுன்னு சொல்லி சொன்னோம்ல, அந்த சேர்றதானது பிரியறதுக்கான காரணமான குணத்துக்கு பேரு விபாகம். சர்வதர்விய விருத்தி, எல்லா திரவியத்திலையும் இருக்கு. संयोग नाश जनकः इत्यर्थ. संयोग नाशको அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன, संयोग नाश जनकः, संयोग நாசத்தை உண்டு பண்றதான அந்த குணத்துக்கு பேரு விபாகம். காலே அதிப்பிரசக்தி காரணாய குணபதம். காலத்துல அதிப்பிரசக்தி, அதிப்பிரசக்தினா அதிவியாப்தி, அது உண்டாகாம இருக்கிறதுக்கோசரம் குணம் அப்படின்னு சொல்ல வேண்டியதா இருக்கு. ஈஸ்வர இச்சா நிவாரணாய அசாதாரண தெய்யம். ஈஸ்வர இச்சா முதல் இதெல்லாம் நிராகரிக்கிறதுக்கும் அசாதாரணம் கொடுக்க வேண்டியது இருக்கும். நனு அசாதாரண பதோ உபாதானே, அசாதாரண பத உபாதானே குணபதத்திய வையர்த்தியம் சியாதி சேத். அசாதாரணம் சொல்லிட்டா குணம்ங்கிறது சொல்ல வேண்டாமே அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி இல்ல. ஏன் அப்படின்னா கிரியா
கிரியாயாம் அதிபிரசக்தி வாரணாய தஸ்யாபி அவசியகத்வாத். இல்லாட்டி நாம சம்யோக நாசகோ சம்யோக நாசக சம்யோக நாசக அசாதாரண அப்படின்னு அசாதாரண காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? சம்யோக நாசகத்துக்கு ரெண்டு சேர்ந்து இருக்கு, ரெண்டு ஒட்டின் இருக்கு, அதை நீங்க பிரிக்கிறீங்க. அந்த செயல் இருக்குல்ல, அந்த செயல்ல லட்சணம் போடும். நீங்க லட்சணம் பண்ண வேண்டியது விபாகத்துக்கு, ஆனா கிரியையில போயிடுது லட்சணம். அதனால அங்க போகாம இருக்கிறதுக்கோசரம் குணம் அப்படின்னு நீங்க கொடுத்தாகணும். பராபர விவகார அசாதாரண காரணே பரத்வா பரத்வே பிருத்திவி பிருத்திவியாதி சதுஷ்டய மனோவృత్తீனி தே த்விதே திக்ருதே காலக்ருதே ச தூரஸ்தே திக்ருதம் பரத்வம் சாமீபஸ்தே சமீபஸ்தே திக்ருதம் அபரத்வம் ஜேஷ்டே காலக்ருதம் பரத்வம் கனிஷ்டே காலக்ருதம் அபரத்வம். பர அபரம் பெருசு சின்னது அப்படிங்கிற விவகாரத்துக்கு எது காரணமா இருக்கோ அதுக்கு பரத்துவமும் அபரத்துவமும் பிரயோகம் பண்ணப்படுறது. அது ரெண்டு வகைப்படுறது. ஒண்ணு காலகிருத்தம், இன்னொன்னு திக்ருதம். காலத்தினால உண்டானது, இன்னொன்னு தேசத்தினால உண்டானது அப்படின்னுட்டு. எது காலத்தினால உண்டானது பெருசு அப்படின்னு சொல்லி சொன்னா பழையது, காலத்தினால உண்டானது சிறுசு அப்படின்னு சொல்லி சொன்னா புதியது. தேசத்தினால தூரத்துல இருந்ததுன்னா அது பரத்துவம், தேசத்தினால பக்கத்துல இருந்தா அந்த அபரத்துவம், தேசகிருத்த அபரத்துவம். பிருத்திவி விவகார அசாதாரண காரணம் பரத்துவம், பர விவகார அசாதாரண காரத்துவம் பரத்துவம், அபர விவகார அசாதாரண காரம் அபரத்துவம். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அது ரெண்டுத்தையும் தனித்தனியா சொல்லியிருக்காங்க. தண்டாதி வாரணாய பரத்வ பர விவகாரேதி. விவகார அசாதாரண காரணம்னு சொல்லி சொன்னா தண்டத்துல போயிடும். அதனால பர அபரம் அப்படின்றத சொல்ல வேண்டியது இருக்கு. காலாதி வாரணாய அசாதாரணேதி. பர அபர விவகார காரணம்னு சொல்லி சொல்லிட்டாலே போதுமே அப்படின்னு சொல்லி சொன்னா காலத்துல பர விவகார அசாதாரண காரணம் இருக்கு அப்படிங்கறதுனால காலத்து சம்பந்தத்தோட அதை நிறைவேற்ற அசாதாரணம் அப்படின்றத சொல்ல வேண்டியது இருக்கு. பர பர பரவிவகார பரவிவகாரத்துவ தர்மே அதிவியாபி வாரணாய் காரணேதி. காரணம் எதுக்கு சொல்லிருக்கு? பரத்துவத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு பரத்வத்துவத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம். ஏமேவ தித்தீய அபி போத்தியம். அதே மாதிரிதான் பரத்வத்துவம் அப்படின்றது மாதிரி அபரத்தத்துவம் அதுலயும் போயிடும். அதனால அங்கேயும் புரிஞ்சுக்கணும் இந்த லட்சணத்தை இதே மாதிரி அப்படின்னுட்டு. ஆத்தியபதன அசமவாயி காரணம் குருத்துவம் பிருத்திவி ஜலவர்த்தி. முறையில மேல போன பால் நின்றுட்டு திருப்பி கீழே வரும்போது அந்த முதல் விழறது பாருங்க, அந்த முதல் விழறதுக்கு காரணம் எது அப்படின்னா குருத்துவம். அந்த முதல்ல விழறதுக்கு தான் குருத்துவம். அதான குருத்துவ ஆகர்ஷண சக்தி அப்படிமா, கிராவிடேஷனல் புல்லுக்கு. தண்டாதிவாரணாய அசமவாயிதி ரூபாதிவாரணாய பதனேதி. ஆத்திய பத்தன அப்படின்னு சொல்லி ஆத்திய பத்தன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னா குருத்துவத்துக்கு என்ன ஆயிடும்? தண்டமும் ஆத்திய பத்தனம். தண்டம் ஒரு கம்பு அடிக்க, ஒரு பானையை உடைக்கிறதுக்கு பிரயோகமா இருக்கு, அதுவும் அதுல போயிடும் லட்சணம். அதனால என்ன பண்றீங்க நீங்க? அசமவாயி காரணம் சொல்லி சொல்றீங்க. ரூபாதிவாரணாய பத்தனேதி. ஆத்திய அசமவாயி காரணம் சொல்லி சொல்லிட்டீங்கன்னா ரூபம் முதலியதுலயும் லட்சணம் போயிடும். ஏன்னா அசமவாயி காரணம் அதுவும். அதனால ஆத்திய பத்தன விட்டுட்டு அசமவாயி காரணம் சொல்லிப்பேன்னா மற்ற எல்லாத்தையும் போடுறதுனால நீங்க அதை நீங்க ஆத்திய பத்தனம் அப்படின்றத கொடுக்கறது. வேகே அதிவியாப்தி வாரணாய ஆத்தியதி. சரி, பத்தன அசமவாயி காரணம் சொன்னா போதுமே, விழறதுக்கு காரணம்னு சொன்னா போதுமே. முதல் வீழ்ச்சி காரணம் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ரெண்டாவது வீழ்ச்சியில இருந்து காரணம் என்ன? வேகம். சம்ஸ்காரத்துல முதல் வகையான சம்ஸ்காரம் வேகம் அப்படின்ற சம்ஸ்காரம். ஏன்னா வேகம், ஸ்திதிஸ்தாபகம், வேகம், சம்யோக, ஸ்திதிஸ்தாபகம் மூணு வகையான காரணம் பார்த்தோம். அதுல வேகம் முதல்ல, அந்த வேகத்துல போயிடும் லட்சணம். அதனால நீங்க என்ன பண்றீங்க? இங்க வேகத்துல நிராகரிக்கிறதுக்கோசம் ரெண்டாவது வீழ்ச்சிக்கு வேகம் காரணமாயிடுறது. அந்த ரெண்டாவது வீழ்ச்சிக்கோ ரெண்டாவது ஒழுகி வர்றதுக்கோ திரவத்திலையும் அதே மாதிரி அதுலயும் நிராகரிக்கிறதுக்கோசம் நீங்க என்ன பண்றீங்க? வேகி அதிவியாப்தி வரணே ஆத்தியதி. வேகோ பாவனா ஸ்திதிஸ்தாபக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பாவனா ரெண்டாவது வகை. ஆத்திய செந்தன அசமவாயி காரணம் திரவத்துவம் பிருத்திவி ஜலே தேஜோ விருத்தி ததுத்விதம் சாம்சித்திகம் நைமித்திகம் சேதி. சாம்சித்திகம் ஜலே நைமித்திகம் பிருத்திவி தேஜசோஹோ. பிருத்திவியாம் கிருதாதௌ அக்னி சம்யோகம் திரவத்துவம் தேத்தி சுவர்ணாதௌ. சாம்சித்திகம்னா நேச்சுரல், நைமித்திகம்னா நிமித்தத்தினால உண்டாறது. நேற்று சொல்லும்போது சாம்சித்திகம்னு சொல்லிட்டு நேச்சுரல் இல்லாத விளையாட்டுக்கு சொல்லிட்டேன் நாங்க. சாம்சித்திகம் நேச்சுரல். தண்டாதிவாரணாய அசமாயதி ரூபாதிவாரணாய செந்தனேதி. எப்படி திரவத்துக்கு பார்த்தோமோ அதே மாதிரி, குருத்துவத்துக்கு பார்த்தோமோ அதே மாதிரி திரவத்துக்கும் லட்சணத்துல வர்றது.
விசேஷம் ஒன்றும் இல்லை. நைமித்திகம் இங்க என்ன அப்படின்னா நெருப்பும் அந்த திரவியமும் சேர்றதுதான், அதுதான் நைமித்திகம். சாம்சித்திகம்னு சொல்லி சொல்றது நேச்சுரலா இருக்கிறது, நிமித்தத்தினால உண்டாகாம இயல்பா இருக்கிறது. சேந்தனம் சொல்லி சொன்னா எது ஒழுகி ஓடுறதோ, பிரத்திரவணம் செந்தனம், ஒழுகிறது, அந்த ஊத்துறது ஓடி வர்றது அப்படிங்கிறதுக்கு செந்தனம். மேல தண்ணி வச்சீங்கன்னா தண்ணி மேல இருந்து கீழே வந்துடுறது, அதுக்கு காரணம் என்ன? செந்தனம். சரி, ஓம் பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.